2026 அம்மானுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைந்து தான் ஆகணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியின் முகமா இருக்கிறார். இந்த தோல்வியின் முகத்தை நம்பி யாரும் வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லை. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாம இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த முன்னெடுப்பை அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி அந்த முன்னெடுப்பை எடுத்திருந்தாரு அப்படின்னா அடுத்து 2026 அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரலாம். இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில இருப்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம், நாங்கள் தேர்தலை சந்திச்சிருவோம், நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார்னா அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். எடப்பாடி பழனிசாமி ஏன் தோல்வியின் முகம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அவரை முன்னிறுத்தி சந்திச்ச எல்லா தேர்தலுமே படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கு. 10 தோல்விகளை சந்திச்சிட்டாரு. 11வது தோல்வியை தவிர்க்கிறதுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமினால ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கவோ ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இல்லை. ஏன் ஒரு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை. இவர் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போட யாரும் தயாரா இல்லை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், பிஜேபி அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய தொண்டர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், நான் கிளை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக வந்தேன் அப்படின்ட்டு. அவர் மேடைகளில் வேணா அதை பேசிக்கலாமே தவிர இன்னைக்கு ஒரு தொண்டன் இன்னைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடவே முடியாது, ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கவே முடியாது. 2 கோடி தொண்டர்களுடைய தலைவன் நான் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி விளம்பரப்படுத்திக்கிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இன்னைக்கு தொண்டர்களே கிடையாது. அவர் பின்னாடி இருக்கிறது அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா காலத்துல இருந்தாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாமே இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியா இருந்தது, இவர் தான் அதிமுகவுடைய தலைமை அப்படின்னு சொல்லி மக்களும் தொண்டர்களும் நினைச்சிருந்தாங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றியை கொடுத்திருப்பாங்க. அவர் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியின் முகமாக தான் அன்னைக்கு இருக்காரு. இந்த தோல்வியின் முகத்தை நம்பி யாரும் பின்னாடி போய் வேலை செஞ்சு இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே வராது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு, நம்ம தான் தலைமை, நம்ம 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க போறோம், அதில் விழுகிற வாக்குகள் எல்லாம் நமக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் அவர் கையில் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு இருக்கு, அந்த வாக்கு மட்டுமே விழுகும். பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நம்ம வெற்றி பெற்றலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டு 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா படுமோசமான ஒரு தோல்வியை தான் சந்திப்பாரு. இப்போ அதிமுக ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முகத்தோடு இரட்டை இலை சின்னத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2026 தேர்தல் காலத்தை நீங்க சந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறும். திமுக மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு வாக்குகளை வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரானா இல்ல. அந்த எதிர்ப்பு வாக்குகள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து தேர்தல் காலத்தை சந்திச்சிங்க அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த ஒரு கட்சி, மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்த கட்சி, இந்த கட்சி நம்ம ஆட்சி கட்டில் அமர்த்தணும்னு சொல்லிவிட்டு அந்த எதிர்ப்பு வாக்குகள் பூரா அதிமுக கூட்டணிக்கு சேரும். இது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து செயல்பட்டார் அப்படின்னா 2026 ஆட்சி அமைக்கலாம். இல்ல என்னுடைய தலைமையில தான் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களை போய் சந்திச்சாருன்னா மக்கள் ஆதரவு தரமாட்டாங்க. படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடும். அதிமுக என்கிற கட்சி 2026க்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தும். நன்றி.